என்னுடைய நாத்தனார் பொண்ணு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்தாவே எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. உங்களுக்கு தான் நாத்தனாவே இல்லையே, இது யாரோட பொண்ணுன்னு சொல்லி கேட்பீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காரங்களோட பெரியம்மா பேத்தி, பெரியம்மா வீட்டு அக்கா பொண்ணுங்க. அப்பப்போ உரிமையோட லீவ் டைமில் இந்த மாதிரி வந்துடுவாங்க. காலேஜ் போகிறதுனால அதிகமாக லீவு கிடைக்காது. எப்போயாச்சும் ஒரு டைம் லீவ் கிடைக்கும் போது வருவாங்க. இன்றைக்கி அதே போல் வீட்டுக்கெலாம் வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு சமைக்கிறேன்னு சமைச்சிட்டு இருந்தாங்க. மீன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு செய்ய சொல்லிவிட்டேன். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மீதி கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து பொரிக்கலான்னு சொல்லிட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்து குழம்பு வச்சு குழந்தைங்களாம் சாப்பிட வச்சுருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் தான் அந்த மீன் குழம்பு மீன் வறுவல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வீட்டில் எல்லாம் சமைக்க கற்றுக்குறாங்க. ஃபோனை பார்த்து எல்லா வெரைட்டியும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சாப்பாடு இந்த பருப்பு கொழும்பு தக்காளி கிடையாது. இதுதான் நமக்கு மேக்ஸிமம் தெரியும். அது எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தாங்க நான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.